ஹாய்! இன்னைக்கு வந்துட்டு ஒரு சிம்பிளான மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து வெட்னஸ்டே. ஹஸ்பண்டோட லஞ்சுக்கு வந்துட்டு பிரிஞ்சு தான் வந்து இன்னைக்கு பண்ணியிருந்தேன். கவுண்டர் டாப் ஃபுல்லா வந்து செம்ம கிளம்ஸியா இருக்கு. என்னதான் பார்த்து எடுத்து வச்சாலும் கண்டிப்பா வந்துட்டு கிளம்ஸி ஆயிடும். நம்ம சமைச்சு முடிக்கிற வரைக்கும் அப்படிதான் இருக்கும். சமைச்சு முடிச்ச பிறகு தான் அகைன் வந்து கவுண்டர் டாப் ஃபுல்லா நீட் அண்ட் க்ளீனா இருக்கும். சிம்பிளா வந்து பிரிஞ்சு வச்சுட்டு அது கூடவே வந்துட்டு எக் மட்டும் தான் வந்துட்டு பாயில் பண்ணி வச்சிருக்கேன். ரைத்தா கூட பண்ணல. அண்ட் இதுக்கப்புறமா வந்துட்டு வெசல் வாஷிங் கொஞ்சம் இருக்குது. அண்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு வேலையாக கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். கவுண்டர் டாப் க்ளீனாக இருந்தால் தான் நம்மளால் வந்துட்டு அங்கே ஒர்க்கே பண்ண முடியும், ஃப்ரீயாகவும் இருக்கும். அண்ட் அவருக்கு லஞ்ச் வந்து பேக் பண்ணிவிட்டு கையோடு வந்துட்டு இருந்த துணி எல்லாமே வந்துட்டு வாஷ் பண்ண போட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு சின்ன சின்ன ஒர்க் இருக்குது, அதெல்லாமே முடிச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு தான் வந்துட்டு வெசல் வாஷிங் வந்து நான் கண்டினியூ பண்ண போகிறேன். எனக்கு வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நைட்டே வந்து சாதம் கொஞ்சம் மீந்திருந்தது. அதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். ஸோ பழையதே சாப்பிட்டுப்பேன். எழிலுக்கு மட்டும் தோசை ஊற்றிட்டு வெசல் வாஷிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டா இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் முடிஞ்சிடும்.